பாலா பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் 4 ஆம்புலன்ஸு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அறந்தாங்கி, அதுக்கப்புறம் பர்கூர், ஈரோடுக்கு மேலே இருக்கிற அந்த பர்கூர், அதுக்கப்புறம் நிறைய ஒரு 4 ஆம்புலன்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி இது கொடுத்துருக்கோம். நம்ம மேல்மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய மனுக்கள்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு எங்களுக்கு இந்த உதவி வேணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு அவங்க கேட்கும் போது தான் சரி எங்கே எது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது. ஆட்டோன்றது பிளான்லாம் கிடையாது, இது ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 வயசுக்கிட்ட இருக்கும். ஆட்டோ நம்ம இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்டோ நிறைய இருக்குது. ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது, அவங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி 100 ரூபா 200 ரூபாலாம் இன்றைக்கி நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கல. 50 ரூபா 30 ரூபாய்க்கே பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு கம்மியான காசு கிடச்சா போதும். 1 ரூபாய் ஏற்றினாலே நம்ம இடத்துல ஐயோ தான் 1 ரூபாய் ஏற்றிட்டாங்களே, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுறதுன்னா மெயினாக மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் முதியோர்கள், அதுக்கப்புறம் ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லை, கர்ப்பிணி பெண்கள், அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ நேரத்தில் பிஸியாக வந்துடும். ஒரு ஷேர் ஆட்டோ இருக்குன்னா அந்த ஆட்டோ பிஸியாக இருக்குது, எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. ஆனால் அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோ கால் பண்ணால் உடனே வந்துடும். ஏன்னா அவர் இதுக்காக மட்டும்தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம். இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணால் பல்லாவரம், பம்மல், இங்கேருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டத்தூர் தான் இருக்குதுன்னா குண்டத்தூருக்கும் போகலாம். அதுக்கப்புறம் இங்கே குரோம்பேட்டை, அதுக்கப்புறம் போச்சலூர், இந்த சரணி, காமராஜபுரம், நாகல்கனி எல்லாமே வரும். எதுக்காக ரொம்ப லாங் அப்படி பண்ணலன்னா, ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு எதுக்கு நீங்கள் சென்டர் கிட்டலாம் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு கேள்விக்காக தான். மற்றபடி ஒரு ஆபத்து இல்லை போய் ஆகணும், அதே ஆட்டோவில் போய் ஆகணும், அதுக்கு போகலாம். ஏன்னா எல்லாருமே இந்த சர்க்கிள் பல்லாவரம் பம்மல்குள்ளே தானா அப்படின்னு இல்லை, இது கொடுக்குறோம். இன்னும் இந்த ஆட்டோ எத்தனை பேர் தேவைப்படுது, எத்தனை பேர் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேல்கொண்டு அடுத்து ஆட்டோ தரலாம் தான் இருக்கோம். இது ஆட்டோ. அதுக்கப்புறம் நிறைய மனுக்கள் வருது, எங்களுக்கு தேவைகள் நிறைய வருது, அதெல்லாம் தனியாக ஒரு போயிட்டுருக்கு. ஒரு உதவி பண்ணுறோம் எல்லாமே எலெக்ஷனுக்கு தான் வரணும் அப்படி கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்சிது கஷ்டம் ஒரு இடத்துல பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டோக்கு 30 ரூபா தான்ப்பா இருக்குது, நான் கொஞ்சம் கூட்டு போய் விடுங்க முதலாம் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களால போக முடியாது இருந்திருக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கம்மியான நிதியை வச்சு பண்ணுறோம். இதே ஒரு அரசாங்க கஜானாலேருந்து எடுக்கணும்னா நம்ம அரசியல்வாதி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை, அது அரசியல்வாதி ஆகணும் கிடையாது, நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டம். அது ஒரு அடுத்த படி தான் தவிர அதையே அரசியல்வாதி ஆக்குறீங்க அப்படி கிடையாது. அரசியல்வாதி நல்லவாதிலாம் இருக்காங்கல்ல, அது நம்ம அப்படி இது பண்றோம். அரசியல்வாதி எல்லாம் கெட்டவங்க இல்லை. இப்போ நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இதே நல்ல விஷயத்தை நீங்க இன்னும் பெருசா பண்ணலாம். ஒரு ஏரியாக்குள்ளவும் பார்த்து பண்ணலாம். இல்ல ஒரு இடத்துல ஒரு உதவி பண்றீங்க, இல்ல ஒரு கட்டத்துல அரசியல குதிப்பீங்களான்னு கேக்குறேன். ஐயா அப்படிலாம் கிடையாது. இல்லங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் இது விளம்பரத்துக்காக பண்றாங்களா, இது எதுக்காக பண்றாங்க அப்படிலாம் இருக்கும். என்னன்னா யாரும் எங்களுன்னு சொல்ல, யாரும் இருக்கட்டும் விளம்பரத்தை கூட பண்ணட்டும், அவங்க காசுல ஒரு 1 கோடி ரூபாய், ஒரு 50 லட்சம் யாரும் கொடுட்டோம், நல்லது தானே. நமக்கு மக்கள் தேவை கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை ஒரு சாப்பாடு போடுறதான் மேட்ரு. அந்த சாப்பாடை விளம்பரத்துக்காக கொடுத்தானா இல்லை எதுக்காக கொடுத்த கிடையாது. அவன் பசியை நம்ம தீர்த்தோமா, அது போக தவிர ஒருத்தன் கொடுக்கும் போது தான் அவன் என்ன பண்ணாங்கன்னா இவன் எதுக்காக கொடுக்குறான், கொடுக்கல வச்சுக்க இன்னும் அவர் கொடுக்கவே மாட்டுறாரு. அதனால் அப்படி சொல்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம செய்கிறோன்னா அது ஒரு இது எதுக்காகனா ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணியமாக போவோம், ஒரு நல்லதாக போவோம், 4 பேர் உதவியாக இருக்கும், அவ்வளோ தவிர இதை ஏன் விளம்பரம் நினச்சாங்க. ஏன் மழை அப்போது நாங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க, கேமராலாம் கூட வந்துட்டுருக்கா அப்படி நிறைய கேள்வி இருந்தது. என்னன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இல்லை இப்போ தான் மக்கள் நிறைய பேர் தெரியுது, இதை பார்த்துட்டு வராங்க நிறைய பேர், அந்த மாதிரி வந்தவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மக்கள் பயனடைகிறாங்களா, ஏதோ இங்கே பார்த்துட்டு வேற எங்கன்னா பண்ணால் கூட நல்லது தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.